ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7ஆம் வகுப்பில் இருக்கிற தனி வட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? முந்தைய வீடியோவில் தனி வட்டினா என்ன, தனி வட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நான் ஒரு 2-3 கணக்கை சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு 3 கணக்கை கொடுத்தேன். நீங்களும் நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணி அந்த வீடியோவுக்கு கீழே ஆன்சர் போட்டு விட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துங்க. அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு தனி வட்டினா என்ன என்று புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் லெவல்னால் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் கிடையாது. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க. அந்த ஃபார்முலாவில் இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. அதை நம்ம வச்சு தனி வட்டி மற்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல தனி வட்டிக்கான ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே மறந்து போயிடும். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மறந்து போச்சா? மறக்கக்கூடாது. PNR/100. இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் நமக்கு தனி வட்டி கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? அதாவது அவங்களே இந்த 3 டேட்டாவும் கொடுத்துருவாங்க. Pங்கிறது அசல், N என்பது காலம், R என்பது வட்டி வீதம். அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை அழகாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வட்டி கிடச்சிக்கிட்டு இருந்தது. இதைத்தான் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். பட் இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஒரு கணக்கோட பார்க்கலாமா? ஒரு கணக்கை பாருங்களேன். எடுத்துக்காட்டு 2.26. புத்தகம் இருந்தால் எடுத்துக்கோங்க. யார்கிட்டையும் கணக்கு புத்தகம் இருக்காது. சரி, பரவாயில்ல, வீடியோவை பாருங்கள். கணக்கை வாசிக்கிறேன் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 5600 ரூபாயை வட்டிக்கு விட்டுருக்காங்க. எவ்வளோ வட்டி வீதம்? 6% வட்டி வீதத்தை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட காலம் கழித்து அது வட்டியோடு சேர்த்து 6720 ரூபாயாக மாறி இருக்குது. நல்லா கவனிங்க. 6720ங்கிறது வட்டி கிடையாது. வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ வந்திருக்கு. அப்படின்னா எத்தனை காலத்துக்கு வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற டேட்டாவை வச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க. இந்த ஃபார்முலாவுக்குள்ளே டேட்டாவை எடுத்து போட்டிங்கன்னா அழகாக தனி வட்டி மற்ற டேட்டாலாம் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? சரி, இந்த கணக்கை பண்ணும்போது உங்களுக்கே புரியும் பாருங்கள். முதல்ல டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் எக்ஸாமில் எடுத்து எழுதணுமான்னு கேட்டால் எழுதலாம் தேவையில்லை. பட் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் ஒரு ஆர்டராக போனால் தான் கொஞ்சம் கற்றுக்கொள்ள முடியும். சரி பாருங்கள். P என்பது அசல் எவ்வளோங்க? அசல் 5600 ரூபாய். அடுத்து N காலம் தான் நமக்கு தெரியல, அதை Xன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வட்டி விகிதம் வேணுங்க. வட்டி விகிதம் 6%. ஓகே. அடுத்தது 2 டேட்டா தான் கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொன்று இருக்குது பாருங்கள், வட்டின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே 6720 ரூபா வட்டின்னு போட்டுறக்கூடாது. 6720 ரூபா வட்டி கிடையாது, இது மொத்த தொகை. அப்போ வட்டியை மட்டும் பிரிக்கணுன்னா என்ன பண்ணணும்? மொத்த தொகையான 6720 ரூபாயிலேருந்து அசல் 5600 ரூபாயை கழிச்சோம்னா நமக்கு வட்டி கிடைக்கும். கழிங்க. 0க்கு 0, 2, அடுத்தது 1, அடுத்தது 1. 1120 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கு. நம்ம பிரித்து எடுத்துட்டோமா? 1120 ரூபாய் வட்டி. ஓகே, நமக்கு தேவையான டேட்டாலாம் கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாமா? PNR/100 அதில் அப்ளை பண்ணுங்கள். முதல்ல நான் எழுதிடுறேன். P/N/R/100. இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். ஆனால் வட்டி கிடச்சிருச்சு, ஆனால் ஒரே ஒரு டேட்டா மிஸ்ஸிங்கு. சரி, அதை எழுதலாமா? அசல் எவ்வளோங்க? அசல் 5600 ரூபாய். காலம் தெரியல, அதை Xன்னு எடுத்துக்குவோம். வட்டி விகிதம் 6%/100. இந்த ஃபார்முலாவில் டேட்டா அப்ளை பண்ணதுக்கு வட்டி 1120 ரூபா கிடச்சிருக்கு. நமக்கு என்ன தேவை? X தான் தேவை. Xஐ இந்த பக்கம் வச்சுட்டு மீதம் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போகலாமா? Xஐ இந்த பக்கம் வச்சுட்டு மீதம் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு போனால் இந்தாண்டா இங்கே கீழே இருக்கிறது அங்கே போகும்போது மேலே போயிடும், இங்கே மேலே இருக்கிறது அங்கே போகும்போது கீழே போயிடும். மாற்றி போட்டுறக்கூடாது. அப்போ கீழே இருக்கிறது 100 ரூபா, அது மேலே போயிடும். அடுத்தது ஒரு கோடு போட்டுக்கிறோம்.
கீழே என்ன வரும் 5600 ரூபா இன்ட்டு 6 வரும். இதை சுருக்கலாமா? தாராளமாக சுருக்கலாம். சுருக்குங்க. எப்படி சுருக்கலாம்? இங்கே 2 ஜீரோ இருக்குது, இங்கே 2 ஜீரோவுக்கு அடிக்கலாம். 56 56, 2 56 112, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது 20. அடுத்து என்ன இருக்குங்க? அப்படி எடுத்து எழுதுங்க. 20/6. இதை சுருக்கலாமான்னு கேட்டால் சுருக்கலாம். 2ஆல் அடிப்போமா? 2ஆல் அடித்தா 3, 2ஆல் அடித்தோம்னா மேலே வந்து 10. இதையும் சுருக்கலாமான்னு கேட்டால் சுருக்கலாம். டானா வகுத்தில் போடுவோம். 3 × 3 9, மீதி 1 இருக்குது, புள்ளி வச்சோம்னா ஒரு ஜீரோ. 3 × 3 9, திருப்பியும் ஒரு இது வருது. ஓகே, 3.33 வருங்க. 3.33 அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3.25 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது இங்கே வந்து என்னென்னா, இந்த சம்மை வந்து படிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும், கேர்ஃபுல்லாக படிக்கணும். என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்கணும். நம்ம எடுத்த உடனே ஒரு ஆர்வத்தில் நம்ம படித்த கணக்கெல்லாம் வந்துருச்சுடா அப்புறம் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்த உடனே இதை வந்து வட்டி தொகைன்னு போட்டோம்னா சம்மே டோட்டலாக தப்பு. இந்த ஒரே ஒரு இடத்துல இதை வந்து வட்டின்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் சம்முன்னு தப்பாக போயிடும். சரிங்களா? ஸோ ஒன்றும் கிடையாது. தனி வட்டினாவே ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா, ஆண்டை கண்டுபிடிங்க அல்லது வட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அதுக்காகத்தானே இந்த சீரீஸே ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே, ஒரு சம் பார்த்துட்டோமா? இன்னொரு சம் பார்க்கலாம். 2வது கணக்கு பாருங்களேன். 2வது கணக்கு பயிற்சி 2.5 இருக்குதுங்க. பயிற்சி எடுத்துக்கோங்க. 2.5 நம்ம பார்க்குற கணக்கு இருக்குது. பயிற்சி 2.5 12வது கணக்குங்க. என்ன கணக்குன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன். ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக, மகிழுந்துன்னு என்னது? கார் வாங்கிறதுக்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அதாவது கார் வாங்கிறதுக்கு காசு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அதாவது 15,000 ரூபா வாங்கியிருக்காங்க. இது அசல். வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 10%. ஓகே. அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில், அதாவது வட்டியாக மட்டும் 9,000 ரூபா கட்டியிருக்காங்களாம். அப்போ அவர் பயன்படுத்திய காலத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது திரும்ப எடுத்து எழுதுறேன் பாருங்கள். அசல் என்பது 15,000 ரூபா வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க? இந்த ரியா வாங்கியிருக்காங்க. அவங்க எத்தனை காலத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 10% வாங்கியிருக்காங்க. அவங்க திருப்பி கட்டும்போது வட்டியாக வந்து வட்டி மட்டும், சரிங்களா, வட்டி மட்டும் 9,000 ரூபா வந்திருக்கு. அப்போ அவங்க எத்தனை வருஷத்துக்கு அந்த காசை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா டேட்டாவும் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா என்னதுங்க? P × N × R/100. இந்த ஃபார்முலா தானே. ஃபார்முலாவை மறக்கக்கூடாது. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, இதில் டேட்டாவை அப்ளை பண்ணலாமா? 15,000 ரூபா அசல். அடுத்தது காலம், அதான் நமக்கு தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். வட்டி விகிதம் 10%/100. இந்த டேட்டாவில் அப்ளை பண்ணால் நமக்கு 9,000 ரூபா கிடைக்கிறது. நம்ம அதை சுருக்கலாமான்னு கேட்டால் சுருக்கலாம். இங்கேயே சுருக்கலாம் பாருங்கள். இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ. அப்போ மீதம் என்ன இருக்குது? மீதம் வந்து 150 × x × 10 = 9,000 ரூபா. நமக்கு தேவையான மாதிரி எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதம் இருக்குது அங்கே கொண்டு போவோம். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா மீதம் இருக்கும்போது அங்கே போகும்போது கீழே போகும், வகுத்தில் போகும். புரியுதுங்களா? 9,000 ரூபாய் வகுத்தல் 150 × 10 இப்படி தான் போகும். சரிங்களா? எடுத்த உடனே டக்குன்னு கொண்டு போய் அந்தாண்ட இதையும் பெருக்கல் மாதிரி போட்டுறக்கூடாது, தப்பு. கணக்கில் நிறைய ரூல்ஸ் இருக்குதுப்பா. இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ. ஓகேங்களா? அப்போ அடிச்சிட்டோம். மீதம் வந்து 5 அடிக்கலாமா கேட்டால் அடிக்கலாம். 1 15 15, 6 15 90. அப்போ 6 ஆண்டுகள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான வட்டி தான் 9,000 ரூபாய். அவ்வளோதாங்க, சிம்பிள். சரிங்களா? நம்ம என்ன பார்த்துட்டோம்? அவங்க கொடுத்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தனி வட்டியையும் ஆண்டையும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே ஆண்டு தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தான் கண்டுபிடிச்சோம். சரி, அடுத்து வந்து உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் மட்டும் கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டோம்னா யூஸ் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் கூட மாட சப்போர்ட் பண்ணி ட்ரைனிங் எடுங்க. சரிங்களா? கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுங்க. நான் ஒரு 2 சம் தரேன், ஒர்க் பண்ணிவிட்டு அதை கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 2.4 இருக்குது. பயிற்சி 2.4 2 சம் இருக்குது, அதை கொடுக்க போகிறேன். கணக்கு நம்பர் 5 பாருங்கள். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை
16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்னு கேட்குறாங்க. அதாவது டேட்டாவை பாருங்கள். அசல் வந்து 16,500 ரூபாயை கொடுக்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்னு தெரியல. வட்டி விகிதம் 13%. அது என்னவா மாறி இருக்குது? அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து 22,935 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சி ஆன்சர் போடணும். நல்லா கவனிங்க. இது வந்து மொத்த தொகை. இதை வந்து வட்டின்னு எடுத்துக்கூடாது. அடுத்து 2வது சம் பாருங்கள். 6வது கணக்கு. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்னு கேட்குறாங்க. அதாவது 17,800 ரூபா அசலை 6% வட்டி விகிதத்துக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகளில் அது 19,936 மாறும்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து மொத்த தொகை தான். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 சமையும் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தனி வட்டி அப்படிங்கிற டாப்பிக்காக நம்ம தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பார்த்தாவே இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் எல்லா சமையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி வீடியோ இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தமிழுக்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்க, இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். சரிங்களா? இன்னும் தனி வட்டி முடியல. நான் நிறைய டைப் இருக்குது. அதை ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.